நான் சொன்னதுல உனக்கு ஒண்ணு கோபம் இல்லையே? ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன் உங்க வருங்கால மருமகன் சொன்னீங்க? என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நான் இங்க இவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காம திடீர்னு எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னீங்க? அது அந்த சமயத்துல அப்படி சொல்லணும்னு என் மனசுக்கு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். நான் அப்படி சொல்லலைன்னா இங்க நேரம் உன்னை வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என் பையன் இங்க வந்ததும் ருத்ர தாண்டவம் ஆடி இருப்பான். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எங்க நீ ரூம்ப விட்டு வெளியில வந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவியோன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் செய்யல. நீ வித்தியாசமா இருக்க. வேற என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க? கத்தணும்னு தான் நினைச்சேன். வாய் விட்டு கத்தணும்னு தான் நினைச்சேன். எப்படியாவது நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க புள்ள என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? தாராளமா சாகலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நீ செத்து உன் போன சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீர்பூர் கிராமம் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு நாசமா போயிடும். நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிருந்தேன்னா என் சொந்த பந்தங்களை எல்லாம் அவர் அழிச்சிருப்பாரு. என்னோட இந்த கிராமமே அழிஞ்சு போயிருக்கும். ஆமா, அவன் நிச்சயமா செஞ்சிருப்பான். நீ மட்டும் இங்க இருந்து போயிருந்தா அவன் சொன்னதை கண்டிப்பா முடிச்சிருப்பான். தம்பி, அது நீங்க இப்ப எனக்கு எதுவும் சொல்ல வேணான்னு. இந்த பொண்ணை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன? ஆமாண்ண. ருத்ரா எடுத்திருக்கிற கேஸுக்கு இவதான் முக்கிய சாட்சி. அப்படின்னா எனக்கு ஒரு வேலை மிச்சமாயிடுச்சு. நான் என்ன சொல்லலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அவங்க கிட்ட எதையோ சொல்லி சமாளிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் என்னவா? நீ எதுக்குற தேவையில்லாம பயப்படுற? இப்ப நான் எனக்காக பயப்படலன்னு மோகினிங்கிற ஒரு பொம்பளை நினைச்சுதான் பயப்படுறேன். அவ சாதாரண பொம்பளையே கிடையாது, ராட்சசி. இங்க நடக்கிறதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவளுக்கு தூக்கமே வராதுன்னு. என்ன பண்ண போறீங்க? இது எல்லாத்துக்கும் ஒன்னதாடா சொல்லணும். யாராவது உன் தலையில துப்பாக்கி வச்சுட்டு நீ மோகினி கழுத்துல தான் தாலி கட்டணும்னு சொன்னாங்களா? வேறொரு பொண்ணு உனக்கு மனைவியா வந்திருந்தா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. இப்படி வேதனைப்பட்டு இருக்க மாட்ட. புரியுது புரியுது. உன் முகத்தை பார்க்கும் போதே நீ இதுக்கு காரணம் இல்லைன்னு தெரியுது. நான் தான் இதுக்கு காரணம். நான் தானே இந்த பொண்ணை உனக்கு கட்டி வச்சேன். என் தம்பியா இருக்கிறதால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்கண்ணா. ருத்ரா தானே இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான். அவன் வீட்டுக்கு வரட்டும், அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம். ஆனா அண்ணா, நான் அவனுக்கு போன் பண்ணி பார்த்தா நம்பரே போக மாட்டேங்குது. எங்க இருக்கான்னு தெரியல. நீ தேவையில்லாம பயப்படாத. வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வர போறான். நான் என் ரூம்ல போய் உட்கார்றேன். அட கடவுளே, குதிரையில ராஜகுமாரன் தான் வருவான்னு நினைச்சேன். இப்படி பொண்ணு வந்து நிக்குது. அவ ஏதோ மாய மந்திரம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் அண்ணா, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் அந்த இடத்துல அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தால. சரி, நான் இதை உள்ள வச்சுட்டு வரேன். அவளால அமைதியா தானே நிக்க முடியும். ருத்ரா மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா
அவ என்ன பண்ணுவா? ஐயோ என்னங்க இது? நல்லா இருக்குப்பா. இப்படி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? வேலையெல்லாம் யார் பாக்குறது? கண்ணு மூடி வெளியில வர அளவுக்கு 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓஹோ, ஒரு விஷயத்தை நான் மறந்து போயிட்டேன். உங்களுக்கு தான் தனி ரூம் இல்லைல்ல? உங்க அப்பா தான் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு இருக்காரு. இனியும் சும்மா இருக்க கூடாது. என்னமோ தெரியல, அந்த ரூமுக்குள்ள ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. ருத்ரா வந்தான், அந்த ரூமுக்கு பூட்ட போட்டான், வீட்டுக்கு நடுவுல ஒரு கயிறையும் கட்டி விட்டுட்டான். வந்த நாள்ல இருந்து இந்த ரூம் பூட்டிதான் இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு மகாராணி மாதிரி வரா. அவ தனக்கு வரப்போற மருமகன்னு அப்பா எனக்கு சமாதானம் சொல்ற. அம்மா, அது எதுவுமே உண்மை கிடையாது. போய் சொல்றாங்க. அந்த பொண்ணோட முகத்தை பாத்தீங்கல்ல? எங்க பாக்குறது? உங்க அப்பனும் அந்த ருத்ராவோட அப்பனும் மலை மாதிரி நின்னுட்டு இருந்தாங்களே. முழுசா அவளை பாக்குறதுக்குள்ளதான் அவளை உள்ள அனுப்பிட்டாரு. ஆனா நான் அந்த பொண்ணு முகத்தை பார்த்தேன். அவங்க போய் சொல்றாங்க. ருத்ராவுக்கு இந்த மாதிரியான ஒரு பொண்ணா? அவ ராட்சச, அவ பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கா. என்னது? வா. எங்க? சந்திரமண்டலத்துக்கு. சந்திரனோட கலரு மங்கி போயிருக்கான். வா, போய் 2 பேரும் பெயிண்ட் அடிச்சுட்டு வருவோம். வாங்குறேன். இங்க பாருங்க, நான் அவருக்கு. வா. வா. மோகினி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏய், நடிக்காத, எந்திரி. மோகினி, மோகினி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள இந்த பொண்ணை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டியா? என்னாச்சு? ஏன் அவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற? குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு இவ்வளவு வயசாகி இன்னும் உனக்கு தெரியல? இவ்வளவு வயசுக்கு அப்புறம் மரியாதையை பத்தி நான் சொல்லி கொடுக்கணும்னு நீ நினைச்சனா அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. அச்சம், மடம், நாணம்ங்கிறது பொம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் நகை மாதிரி. இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன். போதும், மறுபடியும் இப்படி பண்ணாத. இந்த பொண்ணு
என்னோட வருங்கால மருமகங்கிறத ஞாபகம் வச்சுக்க. நான் சொன்னது புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுது. இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க? இப்ப உங்ககிட்டயும் உங்க மருமக கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கணும். அப்பதான் இந்த காரியத்தை நான் ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன்னு உங்க 2 பேருக்கும் புரியும். இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மருமக தான் கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனோட ஒரே ரூம்ல தங்கி இருக்கா. அதுக்கு அப்படி என்ன அவசியம் வந்தது? யாரோட கட்டாயத்துல அப்படி இருந்தாங்க? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? இந்த வீட்ல எவ்வளவோ ரூம் இருக்குல்ல, அவ எங்க வேணாலும் தங்கிருக்கலாம்ல. ஒருவேளை தனியா இருக்க அவளுக்கு பயமா இருந்தா சுனிதாவோட ரூம்ல தங்கிருக்கலாமே. சுனிதா மட்டும்தானே அந்த ரூம்ல இருக்கா. இப்ப இங்க என்ன பிரச்சனை? நீ உள்ள போ. அவ உள்ள போக மாட்டா, அங்கேயே தான் நிப்பா. இவ்வளவு மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்கல. இங்க பாருப்பா, என்ன இருந்தாலும் நான் உன் அம்மா. நான் உங்க பையனும் இல்ல, நீங்க என் அம்மாவும் இல்ல. நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது. அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என் அம்மா கிட்ட மரியாதை இல்லாம பேசுற வேலை வச்சுக்காத. உங்க அம்மா அம்மாவா நடந்துக்கிட்டா நான் எதுவும் செய்ய மாட்டேன். சமீர், என்ன மாமா நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மரியாதைய பத்தி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்க மகன் பேசுனத பாத்தீங்களா? பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கான்ல. அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரல, விஷத்தை கக்குற மாதிரி தான் அவன் இப்ப பேசுறான். ருத்ரா, நான் இந்த வீட்டுக்கு பெரியவ. நான் சொல்ல போறத நீ கேட்டுட்டு தான் போகணும். எல்லாரை விட உங்க அப்பா தான் இந்த வீட்டுக்கு பெரியவர்னு ஒத்துக்கிறேன். இந்த வீடு உன் அப்பா பேர்ல இருக்குங்கிறதையும் நான் மறக்கல. ஆனா ஒரு வீட்டோட மான மரியாதையை காப்பாத்துறது ஒரு பொண்ணோட கையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்க. அதத்தான் இப்போ நானும் செஞ்சிருக்கேன். கோவில் மாதிரி இந்த வீட்டை நான் வச்சிருக்கேன். இந்த வீட்ல எந்த பாவமும் எந்த தப்பான காரியமும் நடக்க நான் விட மாட்டேன். இனிமே இந்த பொண்ணு உன்னோட ரூம்ல இருக்க கூடாது. இந்த மாதிரி உன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஒரே ரூம்ல நீங்க இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க மிரட்டல உங்க பிள்ளைங்க கிட்ட வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த பொண்ணு என் கூட தான் இருப்பா. என் கோவம் அதிகமானா என்ன ஆகும்னு தெரியும்லப்பா. நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். இந்த பொண்ணுக்கு என்ன செய்யணுங்கிறத இந்த ஊரு பஞ்சாயத்துக்காரங்க தான் ஒன்னா சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ஒருவேளை பஞ்சாயத்துக்காரங்க சொல்றத நீ கேட்கலன்னா அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கு நீங்க 2 பேரும் தயாரா இருக்கணும்னு சொல்லிடுறேன். முதல்ல எங்க போய் சொல்லுவேன் தெரியுமா? நேரா பிஎஸ்டி காரங்க கிட்ட போய் நான் உங்களை பத்தி புகார் கொடுப்பேன். உங்க பிஎஸ்டில வேலை பார்க்குற ஒரு ஆபீசர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து எங்க வீட்ல வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். அவளை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்து யாருக்குமே தெரியாம எங்க வீட்ல அடைச்சு வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் பிஎஸ்டி காரங்க என்ன செய்வாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லையோ
ஹெட் குவார்ட்டர்ஸ்லயோ இல்ல செல்லுலயோ அடைச்சு வைக்க விரும்பல சார். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளவு ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரி, உங்க விருப்பப்படி நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ருத்ரா, நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத. இங்கே இரு. திரும்பி வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். டேய், வா. ருத்ராண்ணா, அவங்க கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களால நடக்க முடியாது. மறுபடியும் உன் காலில் அடிபடுறது வழக்கமா இருக்கலாம். ஆனா இப்ப என்னால உன்னை தூக்கிட்டு போக முடியாது. எங்க இந்த வீடு என் கையை விட்டு போயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை திரும்பவும் என் கைக்கு வந்துருச்சு. என்ன என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க கூட்டிட்டு போனா உனக்கு என்ன? அந்த பொம்பளை எவ்வளவு மோசமா பேசினா அங்க நின்று எல்லாத்தையும் நீயும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்த. நீயே ரூம்ல இருந்து வெளியே வந்த? எதுக்காக வந்த? என்ன பழி வாங்குறேன்னு என்கிட்டே நீ சவால் விட்டுருக்க. கண்டிப்பா ஓடி போக வந்திருக்க மாட்டேன். அது சரி, இப்பதான் விஷயமே என்னன்னு எனக்கு புரியுது. என்ன பழி வாங்கணும்னு யோசனை பண்ணிருக்கல? பதில் சொல்ல. அதனால தானே வெளியில வந்த? உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உள்ள அவங்க என்ன பேசினாங்கன்னு நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நடக்கலன்னு கோவத்துல பேசுறீங்களா? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. துப்பாக்கி எடுத்து அவங்க எல்லாரையும் சுற்ற வேண்டியது தானே? நீ என் வருங்கால பொண்டாட்டின்னு யார் சொன்னது? உங்க அப்பா தான் சொன்னாரு. அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சு படிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு காலு, அந்த பக்கம் ஒரு கால் போட்டு உட்காரு. இல்லைன்னா ரெண்டு காலையும் ஒரே பக்கமா போட்டு உட்காரு. எலிக்கு பயந்துக்கிட்டு மேல ஏறி உட்கார தெரிஞ்சதுல இப்ப என்கிட்ட நடிக்கிறியா? ஒழுங்கா உட்காரு.
நான் ரோட்ல போகும்போது வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு போவேன். பத்திரமா பிடிச்சிட்டு உட்காரு.